மூலமாக உங்க வாழ்க்கை துணையின் மீதான ஒரு மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல மதிப்பு கூடுங்க. உங்க வாழ்க்கை துணையை நீங்க அதிகமாக நேசிப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில வியாபாரத்துல உங்களுக்கு வரக்கூடிய வழக்கமான தன லாபம் கூட இரட்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான, தமிழ்ல தை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தனுசு ராசி வாரப்பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க அந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024 வருடம் ஜனவரி 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது தை மாதம் 6ஆம் தேதி சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாங்க. இரண்டாவது மாற்றமாக ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, தை மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறார். கடைசி மாற்றமாக ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழ் மாதத்துல தை மாதம் 11ஆம் தேதி சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாங்க. எனவே இந்த மாதிரி 3 விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்தில் மட்டும் தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்பொழுது சில காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக அதிகமான முயற்சிகள் தேவைங்க. மேலும் நண்பர்களுடைய உதவிகளும் கண்டிப்பாக தேவைப்படும். எனவே நண்பர்கள் உதவிகளை நீங்கள் தேடி கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. உங்களுடைய பண வரவுகளை, நிதி நிலைமை மேம்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை பற்றி நீங்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்பொழுது உங்கள் அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஏதாவது சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் இத்தனை நாள் இருந்திருந்தால் அதெல்லாம் வேறுபாடுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு அகலுங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிறதுனால ஒரு விதமான சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு மனஸ்தாபங்கள் நீங்க, கருத்து வேறுபாடுகள் குறையும். மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அப்படியே செயல் வடிவில் மாற்றணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க. நீங்கள் உங்களுடைய திட்டங்களை செயல் வடிவில் இப்பொழுது மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். நீங்கள் தாராளமாக அதுக்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விவேகம் கூடுங்க. சாதுரியமாக செயல்படுவீங்க. அதன் மூலமாக சில பாராட்டுகளை நீங்கள் அள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகுங்க. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறது தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களது ப்ரெஷருக்கு, மன அழுத்தத்துக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் அலுவலக பணிகளில் கொஞ்சம் கூடுதலாக வேலைப்பளு இருக்கிறது தான் காரணமாக இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் உங்கள் மன அழுத்தத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதெல்லாம் தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அது ஈஸியாக முடியும். நண்பர்களே, இன்றைய தினம் உங்களை ஆரோக்கியமாகவும் உங்களை சுறுசுறுப்பாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த வாரம் உங்களுக்கு அது அதிகமான சக்சஸை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படும். எனர்ஜெட்டிக் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் எந்த விதமான சுறுசுறுப்போடு செயல்பட்டாலும் சரிங்க, எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்குமா அப்படின்றது சாத்தியம் கிடையாதுங்க. அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படணும். சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் மனம் உடைந்து போகக்கூடாதுங்க. கிடைக்கக்கூடிய வெற்றிகளை நீங்கள் பெரிதாக கொண்டாடாமல் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். வெற்றியோ தோல்வியோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை மட்டும் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான எனர்ஜியை நீங்கள் கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமானதுங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே சின்ன சின்ன தோல்விகள்லாம் உங்கள் மனசை பாதிக்கக்கூடாதுங்க. ஏன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகிவிடும். அதனால மனசுல பல சந்தேகங்கள் கூட உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதுனால நீங்கள் தோல்வி நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க உங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆற்றலை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எல்லா காரியங்களையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வியாபார வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட் மூலமாக நீங்கள் உங்க வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் சுமாராக இருக்கும். ஆனா வழக்கமான லாபம் எப்பயும் போல வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய குறைகளை அவ்வப்போது கேட்டு அதுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு, சின்ன துறை, பெரிய துறை போன்ற கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிகமான இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக முயற்சி மேற்கொள்வீங்க. அந்த முயற்சிகளுக்கும் உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அன்பர்களே, நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவசாயம் சார்ந்த பணிகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளிடம் நீங்கள் கொஞ்சம் வேலை வாங்குறதுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் முதலீடுகள் செய்யும் போது நினைத்த அளவுக்கு லாபம் கிடைக்காமல் போகலாங்க. ஆனால் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு லாபமாகவே அது இருக்கும். எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இது இருக்கும். முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ளுங்கள். தொழிலில் முதலீடு செய்யறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் கருத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. சரியான யுக்தியை கடைபிடிக்கும் போது
பணத்தை வந்து நீங்கள் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. எனவே கவனமாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி முதலீடுகள் மேற்கொள்ளுங்கள். எந்த விதமான அவசரமும் நீங்கள் வந்து தொழிலில் காட்டக்கூடாதுங்க. அதனால தொழிலில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேதர் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கு அவசரமான சில வாய்ப்புகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். அரைகுறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதனால முழுதாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள். இதனால பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியுங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் இடமாற்றி வைக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா திடீர்னு உங்கள் உயரதிகாரிகள் அது உங்கள் முதலாளி உங்கள் ஃபைல்ஸை வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து அதை எடுக்க முடியாமல் தடுமாறலாம். அதனால அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் நல்ல பேர் கூட கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிருங்க. அதனால உங்கள் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறீங்க அப்படின்றத கரெக்டாக நம்பர் போட்டு ஒரு லேபிள் ஒட்டி நீங்கள் அந்தந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல திரும்ப வைக்கிறது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக அலுவலக பணிகள் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க. கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்க வேண்டியது அவசியங்க. காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அற்புதமான உணர்வு உங்கள் காதல் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. ஏதாவது காதல் திரைப்படங்களை பார்க்கும்போது ஹீரோ அல்லது ஹீரோயினை போல நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க. இப்பொழுது நண்பர்களாக பழகி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் கூட வெளிப்படையாக அன்பை பரிமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால புதிதாக காதல் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க. உங்கள் காதலரை விட்டு நீங்கள் வெகு தூரம் தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களோடு தொலைபேசியிலாவது பேசி உங்களது காதலரிடம் புரிந்துணர்வை மேற்கொள்ளலாம். எனவே காதல் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோன்லேயே பேசிக்கிறது நல்லதுங்க. திருமணமானவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களுக்கு சொந்தக்காரங்க மூலமாக ஏற்படலாங்க. ஆனால் நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் விருந்தினர்கள் திடீர்னு வீட்டுக்கு வருகிறதுனால உங்களை பிளான் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் மீதான அன்பு அதிகரிக்க உங்களது விருந்தினர்களும் காரணமாக அமைகிறாங்க. எனவே மிகச்சிறப்பான வகையில் உங்கள் வாழ்க்கை துணையோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதி தாங்க. அமைதி நிலவும். உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க. உங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன தேவை, வீட்டுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. கடினமான சில வேலைகளை கூட ஈஸியாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் மனதில் இன்னும் புரியாத சில கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. விவேகமாக பேசுங்க. அதன் மூலமாக உங்களது மீதான நம்பிக்கையை வந்து நீங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும். வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலமாக உங்களது அன்புக்குரிய குடும்ப உறுப்பினர்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. ஆனால் மதிப்பு மரியாதை குறையாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து குடும்பத்தார் உங்களை வந்து அலட்சியப்படுத்துற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல வழிகாட்டுதல் நல்ல ஆலோசனைகள் கூட இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மாணவர்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் அதன் மூலமாக உருவாகும். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு, என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் விநாயகர் வழிபட்டு வாருங்கள். காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே சாதகமாக மாறுங்க. மேலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரக சன்னதிக்கு போங்க. அங்க அங்காரகன் தெய்வத்துக்கு வந்து நெய் தீபம் விட்டு வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்க பொண்ணான கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். மிக முக்கியமாக நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கும்போது இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் உங்களுக்கு மொபைல் தேடி புதிய நோட்டிஃபிகேஷன்கள் புதிய வீடியோக்களை பற்றின அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்க நண்பர்களுக்கும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.